அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அத்திக்காய் பலகாரம். இது சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக சீமந்த விழாக்களில் இது ஒரு முக்கியமான உணவாக பரிமாறப்படுது. இந்த அத்திக்காய் பலகாரம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய நான் இன்னைக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவி ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்படி ஊறினாதான் உளுந்து அரைக்கும் போது நல்லா மையாக அரைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதை பலகாரமாக பொரிக்கும் போது நல்லா புசு புசுன்னு பொரிஞ்சு வரும். இந்த உளுந்து ஊறுற நேரத்தில் இந்த அத்திக்காய் பலகாரத்துக்கு தேவையான பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த குறிப்பான அளவும் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ பணியாரம் கிடைக்குதோ அதுக்கேற்றபடி இந்த அளவுகள் மாறுபடும். உங்களுக்கு பால் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் நிறைய தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாரம்பரியமாக தேங்காய் பாலில் தான் செய்வாங்க. இல்லை தேங்காய் பால் பிடிக்காதவங்க இல்லை தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் பசும்பாலில் கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த சர்க்கரை எல்லாம் அடியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அத்திக்காய் பலகாரத்துக்கு தேவையான பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பலகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட உளுந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறியாச்சு. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை நல்லா மைய நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா மையாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா இந்த பலகாரமாக நம்ம எண்ணெயில் போடும் போது எண்ணெய் நிறைய குடிச்சிடும். திருப்பி இதை பாலில் போட்டோன்னா அது நல்லா இருக்காது. அதனால் நல்லா திக்காக கெட்டியாக அரைச்சிக்கணும் உளுந்தை. இப்போது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உப்பு சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எங்கேயும் ஓரங்களில் தங்காதபடி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது பலகாரம் பொரிக்கிறதுக்காக நான் ஒரு கடாயில் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இதில் சின்ன சின்னதாக நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பலகாரம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டதும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா பலகாரம் வெளியில் செவப்பாயிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே மாவு வேகாமல் அப்படியே இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சோன்னா தான் நல்லா பார்க்க வெள்ளையாகவும் இருக்கும். அதே சமயம் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த பலகாரம் பார்க்குறதுக்கு நல்லா வெளியில் வெள்ளையாகவும் கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நம்மளோட பணியாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வெள்ளையாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பணியாரத்தை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுருந்த பாலில் சேர்த்துக்கலாம். பணியாரம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சிலர் இதை பாலில் போட்ட உடனே கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சோன்னா இந்த பணியாரம் எல்லாம் இந்த தேங்காய் பாலில் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் பால் ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி இருக்கும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பலகாரம் எல்லாமே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எல்லாமே தேங்காய் பாலை இது உறிஞ்சதுனால அப்படி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான அத்திக்காய் பலகாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.